மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம Unit-3 நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னும் போது மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் பார்க்கணும், அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றியும் பார்க்கணும் இல்லையா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இதோட மீனிங் என்ன? எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அதோட மீனிங் அர்த்தம் என்ன, அதை நம்ம எழுதணும். எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் மீனிங் எழுதி டெஃபினேஷன் எழுதணும். ஸோ இது எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் எழுதலாம். இது ஜென்ரல் கொஸ்டின் தான், பட் நான் கொஸ்டின் நம்பர் 1ன்னு கொடுத்துருக்கேன். இஸ் ரிகார்டட் அஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டகிரேட்டிங் த அப்ரோப்ரியேட் human and material resources that are made available and made effective for achieving the purpose of a program of an educational institution. அட்மின்னும் போதே அவங்க எல்லாத்துக்குமே அவங்க தான் ஓனர் இல்லையா? ஸோ அட்மின்னாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை ஹியூமனாக இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்கோட ப்ராசஸ் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களோட ரிசோர்ஸஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி வைக்கணும், அவைலபிளாக வச்சுக்கணும் இல்லையா? ஸோ ஹியூமன்னா இப்போ ஒரு டீச்சர் வராங்கன்னா டீச்சருக்கு என்ன தேவை, போர்டு தேவை, சாக்பீஸ் தேவை, இல்லை மார்க்கர், இல்லைன்னா என்ன தேவையோ அந்த இது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையுமே அவைலபிளாக வச்சுருக்க வேண்டியது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய கடமையாக இருக்குது. அதோட ப்ராசஸ் எல்லாமே அவங்க தான் பார்க்கணும். அண்ட் மேட் எஃபெக்டிவ் ஃபார் அச்சீவிங், ஒரு ப்ரோக்ராம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இது தேவை அட்மினிஸ்ட்ரேஷன்றது அப்படிங்கிறது மீனிங். டெஃபினேஷன் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன்றது நிறைய ஸ்காலர்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் குட், அப்புறம் ராய்வன், WM, ஜெஸ்ஸி பி சேர்ஸ், சுரேந்திரநாத் முகர்ஜி, நெசிபெச், ப்ரூக் ஆடம்ஸ், கிரஹாம் பால்ஃபோ, பால் ஆர்மோட், LS சந்திரகாந்த், இவங்க எல்லாருமே நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களாம் நிர்வாகத்துக்காக. ஓகே, கல்வி நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஃப்ரம் தீஸ் டெஃபினேஷன்ஸ் we conclude, அந்த டெஃபினேஷன்ஸ்லேருந்து இவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா எல்லா எஃபர்ட்ஸையும் அவங்க எடுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் ஏஜென்சிஸ் ஒர்க் டுகெதர் இன் யூனிசன். ஓகே, யுனைட்டடாக இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே எல்லா முயற்சிகளையும் வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு ஒருங்கிணைந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு டெஃபினேஷனாக சொல்லியிருக்காங்க. அசிஸ்டிங் இன் த ரியலைசேஷன் ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். கல்விக்கான இல்லை ஒரு கல்வி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதற்கான எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, அதை நம்ம அசிஸ்ட் பண்ணுறது, ரியலைஸ் பண்ண வைக்கிறது, அது அவங்களுடைய டெஃபினேஷனாக வச்சுருக்காங்க. ரெண்டரிங் சர்வீசஸ் டு சொசைட்டி இன் இட்ஸ் ப்ரோக்ரஸ் அண்ட் தட் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ். அது மாதிரி ஒரு சொசைட்டிக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள், ஓகே, தொண்டு செய்ய வேண்டிய, சர்வீஸ் செய்ய வேண்டியது, அதோட ப்ராக்ரஸ், இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவலோட ப்ராக்ரஸ், இதெல்லாம் சொல்கிறதும் அவங்களுடைய கடமையாக இருக்குது. கன்சர்ன் வித் டைவர்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, பல கல்ச்சர் இருக்கிறவங்கள பேக்ரவுண்டாக இருக்கலாம், ஒரு கேஸ்ட்டு, அதில் எல்லாத்துலேயும் அவங்க கன்சர்ன்டாக இருக்கணும். அது டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், பப்ளிக்காக இருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட கோஆர்டினேஷன் அண்ட் அதோட எஃபர்ட்ஸ் தேவை அப்படிங்கிறாங்க. டீச்சர், பேரண்ட்ஸ், பப்ளிக்கோட கோஆர்டினேஷன்றது எஃபர்ட்டுன்றது ரொம்ப தேவை. அதையும் அவங்க கருத்தில் கொண்டு இருக்கணும் அப்படின்னு. Concerned with all those activities undertaken and fullest utilization of resources for education and its purposes through the procedure of organizing, ordering, facilitating. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது, இல்லை என்ன நடந்தாலும் என்ன விதமான ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், டான்ஸ் காம்படிஷன், ஆனுவல் டே, ஸோ ஆன் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் ரிசோர்ஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி கல்வி எஜுகேஷன் வைஸும் அவங்க அது எல்லாத்தையும் தேவைகள் எல்லாத்தையும் ப்ரொசீஜராக ஆர்கனைஸ் பண்ணணும், ஆர்டர் பண்ணணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும். இது எல்லாமே யாரோட கடமை அப்படின்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷனோடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபெசிலிட்டேட்டிங் அண்ட் இம்ப்ரூவிங் த எஃபர்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் த ரியலைசேஷன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாரும் அதை பற்றின ரியலைசேஷனுக்கு வரணும், இந்த கல்வியோடைய கோல்ஸ் என்ன அப்படிங்கிறதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷனோட டெஃபினேஷன். பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு கொடுக்குறாங்க.
மீனிங்கு, டெஃபினேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இத்தனை பேரும் சொன்னதுலேருந்து அவங்க எடுத்து இதை குறிப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன். எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னும்போது நீங்கள் எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன மீனிங் எழுதலாம், டெஃபினேஷன் எழுதலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எய்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதலாம். இதில் எய்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் எஜுகேஷன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் த எய்ம்ஸ் சொல்கிறாங்க. ப்ராப்பரான கல்வி, ஒரு ஒழுங்கான கல்வியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, டு என்ஷோர் அடிக்குவேட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ். எல்லா ரிசோர்ஸஸும் எல்லாருக்குமே கிடைக்கணும், அதுவும் அடிக்குவேட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறது. டு என்ஷோர் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அமாங் டீச்சர்ஸ் மத்தியில் எத்திக்ஸும் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டும் எப்பொழுதும் இருக்கணும். நான் இன்றைக்கி படிச்சுட்டேன், என்ன படித்ததை மட்டும் தான் நான் சொல்லித்தருவேன் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவங்களும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்க வந்து மேக் ஷுர் பண்ணிக்கணும். டு ஆர்கனைஸ் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் acquainting students with the art of democratic living and giving them excellent training in democratic citizenship. ஒரு டெமோக்ராட்டிக் சிட்டிசன்ஷிப் கொண்டு வரது ரொம்ப முக்கியமானது. அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு இல்லையா, அந்த ஜனநாயகத்தினுடைய குடியுரிமை இதை பற்றின எல்லா வித ட்ரைனிங்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாமே சமமானதுன்னு தான் ஜனநாயகம். ஒரு தவறு நடக்கும்போது அவங்க அதை வந்து தட்டி கேட்குற உரிமைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதையும் நம்ம வந்து கரெக்டாக செய்யணும்னு சொல்கிறாங்க. டு மொபிலைஸ் த கம்யூனிட்டி. ஸோ ஒரு கம்யூனிட்டியை மொபிலைஸ் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், வெரைட்டி ஆஃப் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோடது எய்மாக இருக்குது. டு கெட் த ஒர்க் டன். ஓகே, ஒரு வேலையை நடத்தணும் அப்படின்னா அந்த நடத்த முடிக்க வர்றது அவங்களோட கடமையாக இருக்குது. டு ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் டேக்கிங் தேர் பிளேசஸ் இன் வேரியஸ் ஒகேஷன்ஸ் அண்ட் அவென்யூஸ் ஆஃப் லைஃப். அதே மாதிரி அந்த குழந்தைங்க வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றது அப்படிங்கிறதும் ஒரு எய்மாக இருக்குது. டு ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் டெவலப்பிங் சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் அண்ட் அப்ஜெக்டிவ் அவுட்லுக் அமாங் தெம் டுவர்ட்ஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லைஃப். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் எல்லாருடைய வாழ்க்கையினுடைய எல்லா ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் இவங்க வந்து நல்ல ஒரு திறன் படைத்த பிள்ளைகளாக ட்ரெயின் ஆகி போகணும், வளர்ச்சி அடைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு எய்மாக இருக்குது. டு என்ஷூர் குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, ஒரு டிகிரி படித்தாங்க அப்படின்னா அந்த டிகிரி படித்ததுக்கு இப்போ ஒரு கலெக்டர் போய் விசிட் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸை. விசிட் பண்ணுற ஸ்கூல்ஸில் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5+5 என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்புறம்போது அவங்களுக்கு எந்த அர்த்தமுமே தெரியாமல் அந்த அப்படிங்கும்போது அங்கே என்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க 5th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு தரமான கல்வியை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களோட எய்மாக இருக்குது. ஸோ இந்த 2 எய்மில் இதுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை பற்றி இப்போ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ப்ராப்பரான எஜுகேஷன் வந்து கொடுக்கறது ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எய்ம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் அப்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து திஸ் அப்ஜெக்டிவ் சீக்ஸ் டு மென்ஷன் தட் fact that good education doesn't mean education and at a very high cost. நிறைய காசு செலவு பண்ணால் தான் நல்ல கல்வி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இது கிடையாது. rather it means the right type of education யாருக்கு கிடைக்குது, from right type of teachers within reasonable cost. ரீசனபிளான காசு நம்ம கொடுக்கும்போது ஒரு ரைட்டான எஜுகேஷன், ஓகே, ரைட்டான டீச்சர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிது அப்படிங்கிறது தான் வந்து அதோட மீனிங். திஸ் அப்ஜெக்டிவ் ஆல்சோ இம்ப்ளைஸ் குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அது மாதிரி குவான்டிடேட்டிவாக இருக்கணும், குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் எஜுகேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இது வலியுறுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. For adequate realization of all available resources, human, material, financial, efficient planning, executing of plans and coordination is necessary. இது பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன ரிசோர்ஸஸாக இருந்தாலும் அவங்க தான் அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. அது ஹியூமனாக இருக்கலாம், டீச்சர்ஸ் நிறைய பேர் வேணும், ஒரு டீச்சர் இல்லைன்னா மேக்ஸ் டீச்சர் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்படி புரியும்.
ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், இல்லை மெட்டீரியல் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண வேண்டியது தான் அவங்களோட கடமை. இது மாதிரி அங்கே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸ்கோப்புன்னும் போது என்ன ஸ்கோப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கம்பஸஸ் ஆல் த லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் இஸ் ஜுரிடிக்ஷன். அதாவது ப்ரீ ப்ரைமரி ஸ்கூலாக இருக்கலாம், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் சொல்கிறாங்கல்ல அது, இல்லை எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ப்ரைமரி எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை செகண்டரி இல்லைன்னா ஹை ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கலாம், ஹையர் செகண்டரி இல்லைன்னா போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன்னு சொல்கிறாங்க, ஹையர் இல்லைன்னா டெர்ஷியரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கவர்ஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சச்சஸ். அது ஃபார்மலாக இருக்கும், நான் ஃபார்மலாக இருக்கும். ஃபார்மல்னும் போது ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது, நான் ஃபார்மல்னும் போது அது கரஸ்பாண்டன்ஸாக இருக்கலாம், ஆன்லைன் கோச்சிங்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம். ஜென்ரல் எடுகேஷன், வொகேஷ்னல் எடுகேஷன், ஸ்பெஷல் எடுகேஷன், டீச்சர் எடுகேஷன், இன்டெகிரேட்டட் எடுகேஷன், ஆல் ஃபார்ம்ஸ்னால் இப்போ இத்தனை வகையான கல்விகள் நமக்கு இருக்குன்றது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அது எல்லாமே டீச்சர் எடுகேஷன் நம்ம படிக்கிறது நமக்கு தெரியும். டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் எடுகேஷன் இன்க்ளூடிங் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம், எம்பிஏ, கம்ப்யூட்டர் எடுகேஷன், இது எல்லாமே இதில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார்ம்ஸ் ஆஃப் எடுகேஷனில். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், லெவல்ஸ் ஆஃப் எடுகேஷன். லெவல்ஸுன்னும் போது நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க, ப்ரைமரி, ப்ரீ ப்ரைமரி, அதுக்கப்புறம் ஹை ஸ்கூலு, அப்புறம் ஹையர் செகண்டரி, அப்புறம் டெர்ஷியரி இல்லைனா ஹையர் எடுகேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் எடுகேஷன்னும் போது என்னென்ன சொல்லுவீங்க, அது ஃபார்மல் ஸ்கூலு, நான் ஃபார்மல், அப்புறம் ஜென்ரல், வொகேஷ்னல் குரூப்பு, ஸ்பெஷல் எடுகேஷன், டீச்சர் எடுகேஷன், இன்டெகிரேட்டட், இது எல்லாமே வந்துட போகுது. ஓகே, it includes all types and strategies of management that encompasses the following. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னும்போது டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வருது, ஆட்டோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன், நாமினல், ரியல் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போது இது எல்லாத்தையுமே டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்றதில் எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்ஸ் த ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டிங். அப்போ என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இவங்க எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பிளானிங்லேருந்து ஆரம்பிக்கணும், எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ பிளானிங், ஆர்கனைசேஷன், கோஆர்டினேட்டிங், சூப்பர்வைசிங், கண்ட்ரோலிங், எவாலுவேட்டிங், இது எல்லாமே இவங்களோட வேலை தான். ஓகேவா. போக்ஸோ அப்படின்ற மாதிரி போக்ஸோன்றத போக்சி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் வேரியஸ் லெவல்ஸ். என்னென்ன இதுலேயும் லெவல்ஸ் வருது. இதில் என்னென்ன லெவல்ஸ் பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் லெவல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட்டு, அடுத்தது பிளாக் வைஸ், அடுத்தது இன்ஸ்டிடியூஷனல் வைஸ். இது நம்மளுடைய நாடை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அட் த இன்ஸ்டிடியூஷனல் லெவல். இன்ஸ்டிடியூஷன் லெவலில் என்னென்ன ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது, அதை டிசைட் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, என்ன பர்பஸ்க்காக இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத டிசைட், அகடமிக் இயருக்கு பிளான் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கரிக்குலர், கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாத்தையும் பிளான் பண்ணுறதும் அவங்களோட ஸ்கோப்பு. ப்ரிப்பேரிங் டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறது, டைம் ஷெட்யூல்ஸ் என்ன ஆக்டிவிட்டீஸ், வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு, அதுவும் அவங்களோட ஒரு கடமையாக இருக்குது. அசைனிங் டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு த ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு இந்தந்த டியூட்டிஸ் அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்களோட இதாக இருக்குது. ஆர்கனைசிங் கரிக்குலர், கோ-கரிக்குலர் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறது, அதுவும் அவங்களுடைய ஒரு ஸ்கோப்பு. டைரக்டிங் அண்ட் மோட்டிவேட்டிங் த ஸ்டாஃப் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்கள், அதுமாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் கூட அவங்களோட ஸ்கோப்பு. கோஆர்டினேட்டிங் த எஃபர்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டு அச்சீவ் த பர்பஸ். ஸோ ஒரு பர்பஸை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த சேர்ந்து அந்த ஒருங்கிணைந்து அந்த எஃபர்ட்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களோட ஸ்கோப்பாக இருக்குது. எக்ஸசைசிங் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டாஃப் கிட்ட கண்ட்ரோல் கொண்டு வர்றது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுவும் அவங்களோட தான் இருக்குது. இல்லைன்னா இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப், அவங்களோட எடுகேஷன் நிறைய கிளாஸஸ் மிஸ் ஆகும், அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கும் அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டாஃப்ன்றது தேவைப்படுது. அடுத்தது கண்டக்டிங் பீரியாடிக்கல் ரிவ்யூஸ் கண்டக்ட் பண்ணுறது, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது, அவங்களோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, ஃபெயிலியர்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதையும் அவங்க தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மெஷர்ஸ் எடுக்கணும். ஓகே, ஒரு ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னால் அதுக்கு என்ன நடவடிக்கைகளோ அதை எடுக்கணும். மெயின்டைனிங் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின், ஓகே, ஒரு ஒழுங்கை அவங்க கொடுக்கணும், அதுவும் அவங்களுடைய கடமையாக இருக்குது.
மெட்டீரியல்ஸை மேனேஜ் பண்ணுறது, ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறது, மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இவ்வளோ இன்கம் வந்துச்சு, இவ்வளோ டொனேஷன் வந்துச்சு, இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்க, இவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தான் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா ஸ்கூலே நடத்த முடியாது. ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸுன்றது ரொம்ப முக்கியம், ஒரு ஸ்கூலே நடத்த முடியாது இல்லைன்னா. அடுத்தது சூப்பர்விஷன் ஆஃப் த ஒர்க் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அதர் எம்ப்ளாயீஸ். ஓகே, எல்லோரும் நல்லா வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறது ஒரு ஸ்கூல் அட்மினோட ஒரு கடமையாக இருக்குது. இந்த மாதிரி ஃபீட்பேக் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குறீங்க, அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படிங்கும்போது. அது மாதிரி ஒரு டீச்சர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவங்களுக்கு தேவையான ரெமடியல் மெஷர்ஸ் நடவடிக்கைகளை எடுக்கலாம், அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் அவங்களோட ஸ்கோப்பாக இருக்குது. இதோட இது முடிஞ்சிச்சு. சியர்ஸ் ஹாஸ் பாயிண்டட் அவுட் த ஸ்கோப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். சியர்ஸ்ன்றவரும் ஸ்கோப்பை வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்த ஸ்கோப் வேணாலும் எழுதலாம், உங்கள் 10 மார்க் 5 மார்க்கு பொறுத்து எழுதிக்கோங்க. இதை நான் அடிஷ்னலாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்திக்கும்போது ஸ்பெசிஃபிக்கலி இன் ரிலேஷன் டு எடுகேஷன். ஓகே, ஸோ எடுகேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுக்காரு. எஸ்டாப்ளிஷிங் எடுகேஷ்னல் பர்பஸஸ்ன்றதும் ஒரு ஸ்கோப்பு. ஓகே, ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து கல்வியை இது பண்ணுறோமோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் அவங்க வந்து ஒரு ஸ்கோப்பாக கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன், சலுகைகள், அது மாதிரி வளர்ச்சி, ஒரு பர்சனல் வளர்ச்சியோ, ஒரு தேவைகள், ஃபினான்ஷியல் தேவையாக இருக்கலாம், ஹவுஸாக இருக்கலாம், மெட்டீரியலாக இருக்கலாம். ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கேரிங் அவுட் த ஒர்க் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனுடைய வேலைகளை அவங்க வந்து ஃபெசிலிட்டிஸை வந்து இது பண்ணுறதுக்காகவும் இருக்குது. laying down procedures and techniques for the performance of the work and the policies and plans to guide the work. ஒரு ஒர்க்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கும்போது எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அதுக்குன்னு கொள்கைகளும் நமக்கு திட்டங்களும் தேவைப்படுது. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸை அவங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். டிஃபைனிங் த நேச்சர் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர், இப்படி தான் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். டிசைடிங் அபவுட் த நேச்சர் ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். எய்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை டிஃபைன் பண்ணணும். அது மாதிரி என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ண போகிறீங்க அதை டிசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். இதோட ஃபஸ்ட் டாபிக் முடிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு எந்த ஸ்கோப் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த ஸ்கோப் நீங்கள் எழுதினா போதும். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஸ்பியர்ஸ் கொடுத்ததுனால நான் ஸ்பியர்ஸ் எழுதியிருக்கேன். அவங்க ஸ்பெசிஃபிக்கலாக ஸ்பியர்ஸோட ஸ்கோப் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷனில் டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட், இன்னொன்று டீசென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலோ இல்லைன்னா ஒரு ஸ்மால் குரூப்போ, ஓகேவா, யார் கேபிட்டலில் இருக்காங்களோ அவங்க வந்து முடிவெடுக்கிறது. அண்ட் பர்சனல் அட் த லோவர் ரங்ஸ் have no say in framing policies and or implementing them. இவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த உரிமைகள்லாம் இருக்குது. அதாவது அவங்க ஒரு அமைப்பாக இருப்பாங்க, அவங்க சொத்துக்கு உரிமையாளராக இருக்கலாம், ஒரு கல்விக்கு உரிமையாளர், ஒரு கல்வி நிறுவனத்துக்கு உரிமையாளராக இருக்கலாம். அவங்க எடுக்கிறது மட்டும்தான் அவங்க வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க, அவங்க அப்ளை பண்ணுவாங்க. இந்த கொள்கைகளையோ எதாக இருந்தாலும் அவங்க சொல்கிறது மட்டும்தான். அப்போ இதுதான் சென்ட்ரலைஸ்டு. ஐ நோ எவ்ரி திங்ன்றது தான் இதனுடைய ஆட்டிடியூட். ஓகே, ஐ நோ எவ்ரி திங் அண்ட் டூ ஆஸ் யூ ஆர் டைரக்டட். ஓகே, வில் பி த ப்ரிவைலிங் சிச்சுவேஷன். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எப்படி வந்து சொல்கிறேனோ அதைப்படி செய்யுங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட அந்த சிச்சுவேஷன், அதாவது சென்ட்ரலைஸ்டோடையது. larger countries decentralization is inevitable. Modern democracies have opted for decentralization of power and responsibilities. ஸோ நிறைய மாடர்ன் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே இப்போ டீசென்ட்ரலைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க. டீசென்ட்ரலைசேஷன் போது இதுக்கு நேர் ஆப்போசிட்டு. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்க மாட்டாங்க, அவங்க எல்லார்கிட்டேயும் சஜஷன்ஸ் கேட்பாங்க. கல்வி கொள்கைகள் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸில் மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வரதா இருக்கட்டும், அவங்கள்ட்டையும் அவங்க வந்து சஜஷன் கேட்பாங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஃபார்ம் போகும், டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபார்ம் வந்து அடிக்கடி போய் அவங்கள்ட்ட கேட்பாங்க, சஜஷன் கேட்பாங்க. இந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்றதுக்கு கூட அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு
கொள்கைகளை மாற்றங்கள் கொண்டு வரும்போது எல்லார் இடத்துலையும் கேட்குறது பேர் டீசென்ட்ரலைசேஷன். ஓகே, அந்த மாடர்ன் டெமோக்ரஸிஸ் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் ஜனநாயகம், ஆட்டோக்ராட்டிக், அடுத்தது ஃபேர். இதை பற்றி என்னென்னு பார்ப்போம். லேசிஸ்ஃபியர். டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போது டெமோக்ரஸி இஸ் பெஸ்ட் சூட்டட் டு மாடர்ன் கண்ட்ரீஸ் அண்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். இல்லையா, நம்ம மக்களுக்காக, மக்களால் மக்களுக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ டெமோக்ராட்டிக் ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது. இதுதான் நம்ம வந்து டெமோக்ராட்டிக்னு சொல்கிறோம். அதே இது ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இது நடக்கணும். இது நிறைய மாடர்ன் கண்ட்ரீஸில் இது வந்து கொள்கைகளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இதை வந்து பிரதிபலிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. In a democracy, power and responsibility are delegated in a hierarchical system to the administrators at a different levels. ஸோ டெமோக்ரஸியில் ஒரு பவரில் இருக்கும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹைரார்கிக்கல் சிஸ்டம் கொண்டு வரது அப்படின்னா, அதாவது ஹெச்எம்க்கு அடுத்தது டீச்சர்ஸ்க்கு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி போகலையா ஒரு ஹைரார்கி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இது வந்து ஒரு டெலிகேட்டடாக இருக்குது. இட் இஸ் பார்ட்டிசிபேஷன் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும், அது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஜஸ்டிஸ் இருக்கணும், நீதி இருக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃப்ளெக்ட்ஸ் திஸ் ஸ்பிரிட் த்ரூ நர்ச்சரிங் ரிலேஷன்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் கலெக்டிவ் டெசிஷன் மேக்கிங். அது மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்றது கொண்டு வரணும். ஓகே, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸை அவங்க உருவாக்கணும். அது மாதிரி ஒரு கலெக்டிவான டெசிஷனை அவங்க வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆட்டோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் போது ஆட்டோக்ராசி அப்படின்ற போது இஸ் அ சிஸ்டம் விச் பிலீவ்ஸ் இன் எக்ஸ்ட்ராக்டிங் ஒர்க் த்ரூ பிளைண்ட் ஒபீடியன்ஸ். ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் ஃபேடிங் அவே. பிளைண்டாக ஒபே பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏன்னு கேள்வி கேட்காம அப்படியே ஒபே பண்ணுறது தான் ஆட்டோக்ராசி அப்படிங்கிறது தான். பிளைண்டாக ஒபே பண்ணுறதுனா அப்படியே ஏன், என்ன, எதுக்காக, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும். ஆனால் இதுக்கு அப்படியே குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டேட் இஸ் த ஹையஸ்ட் அத்தாரிட்டி விச் கீப்ஸ் ஆல் பவர்ஸ் டு இட் செல்ஃப். அது மாதிரி மாநிலங்கள் தான் ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி, அவங்களுக்கு எல்லா பவர்ஸும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. டெஸ்பாட்டிக் ரெஜிம்ஸ், மிலிட்ரி கவர்மெண்ட்ஸாக இருக்கலாம், மொனார்ச்சிஸ், fascist and Nazi regimes, rule by fundamentalist and sectarian groups are unwilling to part with their powers. ஸோ இவங்கெல்லாம் மிலிட்ரி கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ரெஜிம்ஸ்ன்றது ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி புரிகிறது, ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாரும் சேர்ந்தது, இவங்க எல்லாருமே இந்த பவர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப வில்லிங்காக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. Sometimes under benevolent dictatorships, sensible decisions are made and implemented without delay. சில நாட்களில் டிக்டேட்டர்ஷிப்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சு அப்படியே நடத்தி முடிச்சுருவாங்களாம். டிலே கூட இருக்காதான் அதில். ஓகே, தாமதிக்க கூட மாட்டாங்களாம். என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பண்ணிடுவாங்க. They could maintain discipline and restrict more work, but on the whole they shuffle பர்சனல் ஃப்ரீடம் அண்ட் வாலண்டரி பார்ட்டிசிபேஷன். அது மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே செய்ய வைப்பாங்க. அதுதான் பிளைண்ட் ஒபீடியன்ஸு தான் ஆட்டோக்ராட்டிக்கு. அந்த மாதிரி செய்கிற கண்ட்ரீஸ் நிறைய இருக்குது. தே குட் மெயின்டைன் டிசிப்ளின். அவங்க வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய வேலைகளையும் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் ஹோலில் என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனல் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, வாலண்டரியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேசஸ் ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன்ற போது இந்த சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்கன்னா தேர் வில் நாட் பி எனி ரிஜிட் கண்ட்ரோல் இருக்காது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இவங்க இதை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ரோல் ஆஃப் த லீடர் இஸ் மினிமல் அண்ட் ரோல் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் இஸ் ஆப்சென்ட். லீடர்ன்ற ரோல் வந்து மினிமலாக இருக்கும், மேனேஜ்மெண்ட்டுன்றது இங்கே இருக்காது அப்படிங்கிறாங்க. Group of persons directly concerned with the work react to the prevailing situation and take decisions. ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க, குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஒர்க்கை பற்றின கன்சர்ன்ஸ் ஏதாவது இருந்துச்சு, ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது வந்துச்சு, ஒரு டெசிஷன் ஏதாவது மேக் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க அதை எடுப்பாங்க. ஒருத்தராக தனியாக எடுக்கிறது தான் ஆட்டோக்ராட்டிக்கு.
இங்கே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டெசிஷன் எடுக்காங்க. திஸ் ஃப்ரீடம் இஸ் சஸ்டைனபிள் சூட்டபிள் ஒன்லி டு செலக்ட் ரெஸ்பான்சிபிள் குரூப்ஸ். அப்போ பொறுப்புள்ள அந்த குரூப்ஸ் மாத்திரம்தான் இதை வந்து எடுத்து அதை செய்வாங்க. ஃபேராக செய்கிறாங்கன்றதுனால லேஸ் இஸ் ஃபேர்ன்னு சொல்கிறாங்க. இதோட டைப்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கும் போது பிளானிங்காக இருக்கலாம், ஆர்கனைசேஷன், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங், எவாலுவேட்டிங். அப்போ பிஓடி சிசிஇ. ஓகே, ஸோ இவங்களோடது தான் இது பாட் சி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களோட பிளானிங் என்ன, எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிளானிங் என்ன பண்ண போகிறாங்க, இன்வால்வ்ஸ் ஒரு அப்ஜெக்டிவ்ஸை அவங்க வந்து செட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒரு அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணுறதா இருக்கலாம். இந்த பிளான் ப்ரையாரிட்டிஸ் ஆர் லிஸ்டட். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ரையாரிட்டியை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், இது நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். டார்கெட்ஸ் என்ன அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது பிளான் ஆஃப் ஆக்ஷன். பிளான் ஆஃப் ஆக்ஷன் நம்ம கேட்பாங்க, நீங்கள் டீச்சராக போனீங்க அப்படிங்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையோ இல்லை வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம்லேயோ வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன்றதை கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். லெசன் பிளான் சப்மிட் பண்ணுற மாதிரி இதையும் சப்மிட் பண்ணும். resources required to implement the plan and constraints are carefully considered while chalking out a plan. ஒரு பிளானை நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே அதுக்கு என்னென்ன தேவை, ரிசோர்ஸஸ் என்ன தேவை, அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து கன்சிடர் பண்ணி அதை கேர்ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதான் பிளானில். ஓகே, ஸோ ஆர்கனைசிங் அப்படிங்கும்போது என்ன வரும், ஓகே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்ன பண்ணணும், இதை வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, ஒரு லேபு தேவைப்படுது, மேத் லேப்னால் மேத் லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர வேண்டியது அவங்களோட கடமை. எம்ப்ளாயிங் சூட்டபிள் பர்சன்ஸ் இன் அடிக்வேட் நம்பர். அதே மாதிரி சூட்டபிளாக இந்த லேபுக்கு ப்ராக்டிஸ் ஆன ஏற்கனவே ட்ரெயினான ஒரு டீச்சரை இதுக்கு கொடுக்கறது, இதுவும் அவங்களோட கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது அவங்களோட வேலை. ஆர்கனைசிங் இஸ் ஆல்சோ கன்சிடர் வித் ஆர்கனைசேஷனல் டிசைனாக இருக்கலாம், இல்லை ஜாப் டிசைனாக இருக்கலாம், அதுவும் அவங்களோட கன்சர்ன் தான். ஓகே, ஸோ அதை அவங்க தான் எடுத்து நடத்தணும். ஆர்கனைசேஷன் டிசைன்ற போது கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த செயின் ஆஃப் கமாண்ட் வித்தின் த ஆர்கனைசேஷன். ஒரு சில ஸ்கூல் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வந்து ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களோட சிஎல்லை லீவை, இல்லை வந்து நீங்கள் பிரின்ஸிபல்கிட்ட தான் டைரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் டிசைன், ஆர்கனைசேஷன் டிசைன் வந்து அங்கே இருக்கும் கமாண்ட் கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி ஜாப் டிசைன்னும் போது ரெஃபர்ஸ் டு த டியூட்டிஸ். உங்களுக்கு டீச்சர்னால் இந்தந்த டியூட்டிஸ், இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்குள்ள நீங்கள் வந்து சில்ட்ரனை பார்க்கணுங்கிறதுலேருந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுல என்னென்ன டியூட்டிஸோ அதிலேருந்து சொல்கிறது. இண்டிவிஜுவல் ஜாப்ஸ் அஸ் வெல் அஸ் த மேனர் இன் விச் டியூட்டிஸ் ஷுட் பி கேரிட் அவுட். அதே மாதிரி நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கடமைகளும் பொறுப்புகளும் எல்லாருக்கும் உண்டு. டைரக்ஷன் அப்படின்னும் போது இன்வால்வ்ஸ் த ஒர்க் டன். எந்த ஒர்க்கெல்லாம் இந்தந்த மாதிரி நீங்கள் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ ஒரு ஆர்டர்ஸோ கொடுக்குறதும் அவங்க தான். தேர் ஷுட் பி ப்ராப்பர் சூப்பர்விஷன். ப்ராப்பரான சூப்பர்விஷன் இருக்கணும். ஓகே, சூப்பர்வைஸ் பண்ணிட்டு போகிறோம், சில கிளாஸஸில் வந்து எதுவுமே நடக்கலை, எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அது சூப்பர்வைசர் என்ன பண்ணும், ப்ராப்பராக சூப்பர்வைஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதை சொல்கிறாங்க. மோட்டிவேட் பண்ணும், கம்யூனிகேட் பண்ணும், அது எல்லாமே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்றாங்க. ஃபார் கெட்டிங் த ஒர்க் டன். ஓகே, இந்த வேலை முடிஞ்சிச்சா, அதை பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். The ultimate aim is to see that work is accomplished according to policies. பாலிசி படி, நம்மளுடைய கல்விக் கொள்கை, நம்மளுடைய ஸ்கூல் கொள்கைகள் படி, ப்ரோக்ராம்ஸ் படி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சா, ஆஸ் பர் த கிவன் இன்ஸ்ட்ரக்ஷனும் கைடன்ஸும் வச்சு இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறதையும் நம்ம கண்காணிக்கிறது நம்மளுடைய இதாக இருக்குது. அதே மாதிரி அதோட எய்மும் கொள்கையும் ஒன்று. அடுத்தது டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன். ஃபங்க்ஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன்னும் போது யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணும், பர்சன்ஸ், இண்டிவிஜுவலாக பீப்புளாக இருக்கலாம், மெட்டீரியல்ஸ், ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து கொண்டு வந்து அதே இது பண்ணுறது தான் இல்லையா கோஆர்டினேஷன்றது. அண்ட் இட்ஸ் நெசசரி டு இன்டெகிரேட் தெம் ப்ராப்பர்லி ஸோ அஸ் டு அச்சீவ் செட் அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவை செட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முக்கியம். மேனேஜிங் பீப்புள் பிகம்ஸ் டிஃபிகல்ட் அட் டைம்ஸ். மக்கள் இருந்து மேனேஜ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சில நேரங்களில் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க.
Administrators should ensure harmony and team spirit among the employees. மாதிரி ஒரு சமாதானத்தை, ஒரு டீம் ஸ்பிரிட் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கொடுக்க வேண்டியது கடமை அப்படின்னாங்க. சிமிலரி மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கும்போது அதையும் வந்து அவைலபிளாக வச்சுருக்கணும் ரைட் டைமுக்கு. கண்ட்ரோலிங், அடுத்தது அவங்கள கண்ட்ரோல் பண்ண மானிட்டர் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய கடமை தான். இன்வால்வ்ஸ் கண்டினியூஸ் மானிட்டரிங். ஓகே, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற போது மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கடமையாக இருக்குது. ஓகே, மெஷரிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி போகுது, ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா, ஃபீட்பேக் கிடைக்குதா, அது மாதிரி கைடன்ஸ் எதாவது நீங்கள் கைட் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் வந்து வேணுமோ ஸ்டாஃபை வந்து அப்சர்வ் பண்ணுறது, இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறது, இன்சென்டிவ்ஸ் இப்போ வந்து அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னும்போது இன்சென்டிவ்ஸை பிடிக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோலிங்கில் வருது. அடுத்தது எவாலுவேஷன்றது எல்லாத்துலேயுமே முக்கியம். நீங்கள் எல்லா பிளான்ஸு, ஸ்கீம்ஸு, ப்ரோக்ராம்ஸு இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போடுறீங்க. ஆனால் கடைசியில் இதெல்லாம் கரெக்டாக வந்துச்சா, எந்த அளவுக்கு 100% அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சக்ஸஸாக ஃபெயிலியரா, இது எல்லாத்தையுமே நம்ம டார்கெட்டை ரீச் பண்ண முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். கடைசியில் evaluation helps in making future plans. A realistic evaluation at the school level request. இப்போ ஒரு ஃப்யூச்சர் பிளான்ஸ் ஏதாவது இருக்குது, அதை எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் லெவலில் என்னென்னலாம் தேவை அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ். ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, அதுக்கு லீடராக இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ப்ரோக்ராம் நல்லா நடந்த போது அவங்களுக்கு அப்ரைசல் நீங்கள் கொடுக்கும் போதும் அது நல்லது அப்படிங்கிறாங்க, இது தேவை அப்படிங்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் ஆஃப் த ஸ்டாஃபோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் என்ன லெவலுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதும் இதில் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த கொஸ்டின் ஓவர். அடுத்த டாபிக் அப்படிங்கும்போது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத இந்த கொஸ்டினும் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் யார் இருக்காங்க, ஷெல்டன், டெட், ஸ்கல்ஸ், ஸ்ப்ரெகோல் think the term administration has wider meaning than the term management. மேனேஜ்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன்ற வேர்டை விட மேனேஜ்மெண்ட்டுன்ற வேர்டுக்கு வந்து நிறைய வைடரான மீனிங் இருக்குது அப்படின்றாங்க. மேனேஜ்மெண்ட் மேக்ஸ் டெசிஷன்ஸ் இல்லையா, மேனேஜ்மெண்ட்டுன்றது டெசிஷன் எடுப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலிசிஸை கொண்டு வருவாங்க, கொள்கைகள், இவங்க முடிவுகளை எடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன்றவங்க கொள்கைகளை வலியுறுத்துவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான். இன் கான்ட்ராஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் இவங்க கிம்பால், இவங்கெல்லாம் ஃபேயால் அண்ட் அதர்ஸ், அவங்களோட வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுன்றது ப்ராடர் கான்செப்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை விட அப்படின்னு இவங்க மாற்றி சொல்கிறாங்க. தே ஆர்கியூ தட் மேனேஜ்மெண்ட் இஸ் த ரூல் மேக்கிங். மேனேஜ்மெண்ட்டுன்றது அவங்க ரூல் மேக் பண்ணுறதுக்கு அவங்க கொண்டு வராங்கன்றதை ஆர்கியூ பண்ணுறாங்க. Enforcing authority as such as has 4 functions to perform than administration. ஸோ அவங்க எதை அத்தாரிட்டியை வலியுறுத்துருவாங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து என்ன செய்ய போகிறாங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை விட அவங்களுடைய இது அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணாவது வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் டர்க்கர் திங்ஸ் தட் எனி attempt to de-link planning from doing is futile. டேவிஸ் திங்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் denote one and the same function. இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒரே டேர்மை தான் டினோட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் வியூ, செகண்ட் வியூ, தேர்ட் வியூ நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் வியூ என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலேன்றாங்க, மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மேலேங்கிறாங்க, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேலேங்கிறாங்க. அடுத்தது இவங்க ரெண்டுமே ஈக்குவல்றாங்க, அவ்வளோதான் ரிலேஷன்ஷிப்ன்றது. அடுத்த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்களுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு ஒரு இது கொண்டு வராங்க. சிமிலாரிட்டின்ற போது அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே என்னது பிளான் பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. த டிஃப்ரென்ஸ் லைஸ் இன் தேர் அப்ளிகேஷன் ரேதர் தேன் மீனிங். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது ஜென்ரலி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கும், மேனேஜ்மெண்ட்டுன்றது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, 2 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் இதில் நடைபெறுது அப்படிங்கிறாங்க. ஓகே, பீப்புள் இல்லை, ஃபங்க்ஷன்ஸ் தான்.
However, the relative importance of these functions varies at different levels. அப்போது சில அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வேரியஸ் லெவல்ஸில் அதில் வேரி ஆகும். While policy formulation is done at higher levels, execution is done at lower levels. பாலிசிங்கிற போது ஹையர் லெவல்ஸில் பண்ணுவாங்க இல்லையா, லோவர் லெவல்ஸில் இருக்கும் போது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அவங்க. அதுதான் அங்கே நடக்குது. Controversy between the use of terms administration and management has almost disappeared as management institutes make no distinction between them. ஸோ இந்த கான்ட்ரவர்சிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ மறைஞ்சு போயிடுச்சு. அது என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒரே இது தான், இதில் என்ன டிஸ்டிங்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்சிமிலாரிட்டிஸ்ன்ற போது என்ன இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அபவ் மேனேஜ்மெண்ட்டுன்றாங்க, மேனேஜ்மெண்ட் இஸ் அபவ் அட்மினிஸ்ட்ரேஷன்றாங்க. இதுக்கு மேலேங்கிறாங்க, இதுக்கு மேலேங்கிறாங்க. இதுதான் டிஸ்சிமிலாரிட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அபவ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? திஸ் வியூ இஸ் அட்வொகேட்டட் பை த அமெரிக்கன் ஆத்தர்ஸ் விஸ் ஓலிவோ ஷெல்டன், ஸ்ப்ரைஜல் அண்ட் தென் தியோ ஹைமன், எம்சி மேக்ஃபார்லான் எக்ஸெட்ரா. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு மேலே அப்படிங்கிறத இவங்களாம் வந்து அட்வொகேட் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு தெம், அவங்களுடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஃபங்க்ஷன். அதில் வந்து என்னென்ன பண்ணுறோம், பாலிசி ஃப்ரேம் பண்ணுறாங்க, பிளான்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட்டுங்கிற போது அவங்க லோவர் லெவலாக இருக்காங்க. அவங்க வந்து வெறுமனே அந்த பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க, இவங்க பாலிசிஸை க்ரியேட் பண்ணுறது இல்லை. ஸோ அவங்க லோவர் லெவல்ஸ் அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு திஸ் வியூ பாயிண்ட், இந்த வியூ பாயிண்ட் படி அட்மினிஸ்ட்ரேஷன்றது டாப் லெவல் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அவங்க வந்து பிளான், ஆர்கனைசேஷன் பிளான்ஸாக இருக்கட்டும், பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுறதுனால. மேனேஜ்மெண்ட்டுங்கிறது லோவர் லெவலாக இருக்குது, அதாவது அவங்க இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுறாங்க, அவங்க வந்து இதை க்ரியேட் பண்ணுறதில்ல, டெவலப் பண்ணுறதில்ல. அப்போது அது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் டீல்ஸ் வித் பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீல்ஸ் வித் பாலிசி எக்ஸிக்யூஷன். அதான் இதே ஒரே வேர்டு தான். பாலிசி ஃபார்முலேஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, பாலிசியை எக்ஸிக்யூட் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். Administration is therefore broad and conceptual and management is narrow and operational. அட்மினிஸ்ட்ரேஷன்றது ப்ராடாக இருக்கும், கான்செப்ஷுவலாக இருக்கணும். மேனேஜ்மெண்ட்டுன்றது ஒன்றும் ப்ராடெல்லாம் கிடையாது, அது ஒரு நேரோவானது, அதே மாதிரி ஆப்ரேஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அபோவ்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது யாரெல்லாம் சொல்லியிருக்கா, அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஆத்தர்ஸாக இருக்காங்க. ப்ரீச், கிம்பல், ரிச்மேன் எக்ஸெட்ரா. இவங்க எல்லாருமே இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வியூ இஸ் ஆப்போசிட் டு அமெரிக்கன் ஆத்தர்ஸோடைய ஆப்போசிட்டாக இருக்குது. அக்கார்டிங் டு ப்ரீச், மேனேஜ்மெண்ட் இஸ் அ சோஷியல் ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு சமூகத்தினுடைய ஒரு ப்ராசஸ். இது உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஃபெக்டிவான எக்கனாமிக்கல் பிளானிங்கை கொண்டு வரது, ஒரு ரெகுலேஷன்ஸை கொண்டு வரது, இதெல்லாமே அவங்களுடைய பர்பஸ் அண்ட் டாஸ்க்காக இருக்குது. பர்பஸ் இல்லைன்னா டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்றது ஒரு பார்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் தான், மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பகுதி தான். which is concerned with the installation and carrying out of the procedures. அவங்க தான் வந்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் கேரி அவுட் பண்ணுறாங்க, இன்ஸ்டால் பண்ணுறாங்க, by which the program is laid down and communicated and the progress of activities regulated and checked against plans. அப்போ அந்த ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் கரெக்டாக நடத்துகிறாங்களா, அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இவங்களோட வேலைன்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இவங்க சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் ஓவர், அவ்வளோதான். அடுத்தது லீடர்ஷிப் அப்படிங்கிறது. அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றதை இது வரைக்கும் பார்த்தோம். லீடர்ஷிப் அப்படிங்கிறத மீனிங் அண்ட் டெஃபினேஷன் நம்ம